வேல் வழிபாடு நான் முதல்ல அதுக்கு ஆமோதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் இது வரைக்குமாச்சு வேலை வீட்டில் வைத்து வழிபட்டு தானம் பண்ணியிருப்பாங்க. முருகர் கோயிலுக்கு டொனேட் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் வச்சது ரொம்ப யார் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. நிறைய வேல்கள் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதை ஞானவேல், சக்தி வேல் அப்படி சொல்லிட்டு நிறைய வேல்கள் உண்டு. இந்த ஞானவேல், சக்தி வேலை விரிக்கிறோம். ஒரு எதிரி விரிச்சா இப்படி தாமரை விரிஞ்சோம்னா விரிஞ்சிரும். அப்போங்கும் போது அங்கே விரியும் போது அந்த கார்னர் பகுதியெலாம் ஷார்ப்பாயிரும். அப்போ ஆண்கள் தைரியம் இழக்கக்கூடாது. அவங்க ரொம்ப இறக்க குணமும் ரொம்ப விட்டு கொடுக்குற குணமும் இருந்தால் அவங்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. தை மாதம் அப்படின்னாலே வேல், அதாவது முருகருக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வீட்டில் வேல் வழிபாடு பண்ணுறவங்க அதிக பேர் இருப்பாங்க. வேல் வழிபாடு அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த வேல் வழிபாடு அப்படின்னா என்ன? வேல் வழிபாடுகளில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இத்தனை வேல் வழிபாடுகள் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அறுபடை வீடுகள் முருகருக்கு இருக்கிற மாதிரி அந்த அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வேலுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன? வேல் வழிபாடு நான் முதல்ல அதுக்கு ஆமோதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் இது வரைக்குமாச்சு வேலை வீட்டில் வைத்து வழிபட்டு தானம் பண்ணியிருப்பாங்க. முருகர் கோயிலுக்கு டொனேட் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் வச்சது ரொம்ப யார் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்கன்னா தனியாக வீட்டை விட்டு தனியான பூஜை ரூம், தனியாக பூஜை ரூம் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்காது பூஜை ரூம். தனியாக இருக்கிறவங்க அந்த பூஜை ரூமில் வேல் வச்சு வழிபடுவது சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்ம கோயிலை வைத்து நம்ம கோயில் மாதிரி ஒன்று கட்டிட்டு அதில் வேல் வைத்து வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும். அதாவது வேல்ங்கிறது அதீதமான சக்தி வாய்ந்த ஒரு இது. அப்படியே அணுவையும் துளைத்து நுழைக்கக்கூடிய ஒரு அணுசக்தி மாதிரி அந்த வேலுக்குள்ள பவர், அவ்வளோ பவர். அந்த வேலை நம்ம வீட்டில் சாதாரணமாக அப்படி வச்சா அந்த நுனி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் அந்த நுனியில் உள்ள வேகத்தை நம்மளால் தாங்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் அதில் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா நம்மளுடைய அந்த வேல் உருவம் என்னென்னா ஒரு விந்துடைய அமைப்புடையதாக இருக்கும். அப்படிங்கிறது ஒரு உயிரை தோற்றுவிக்கக்கூடிய அவ்வளோ அற்புத சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது. அதை நம்ம அதிகமாக ஆக்டிவேட் பண்ண முடியாது. அது முருகர் கையில் இருக்கும் வரைக்கும் அது கண்ட்ரோலில் இருக்கிறது. தனித்து நீங்கள் எடுத்து முருகனோடு சேர்த்து வழிபாடு பண்ணும்போது அது சிறப்பாக இருக்கும். அந்த வழிபாடு பண்ணும்போது கேதுவுடைய பிடிப்பு யாருக்கு அதிகமாக இருக்கோ வேல் பூஜை பண்ணிட்டு அதை கொண்டு தானம் பண்ணலாம், முருகர் கோயிலை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய காரு அதிலெல்லாம் உங்களோட டூ வீலர்ஸு கார்லெல்லாம் உங்கள் வேலை வைக்கலாம். ஏன்னா டூ வீலர் காரு இதெல்லாமே நம்மளுடைய அதிகமான வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த வேலுக்கு இருக்கும். எந்த நெகட்டிவான இது ஆக்சிடெண்ட்டு மற்ற எதுவுமே நம்மளுக்கு வராது. அப்படிங்கிறது இந்த வேல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் வீட்டில் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணி அதை இதாக்க வேண்டாம். அப்படிங்கிறது வேல் மொத்தம் நிறைய வேல்கள் உண்டு. அதாவது வேலாயுதம், வடிவேல், அப்புறமா மந்திரவேல், அப்புறம் அது ஒவ்வொரு வேலுமே உண்டு. நம்மளுடைய நிறைய வேல்கள் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதை ஞானவேல், சக்தி வேல் அப்படி சொல்லிட்டு நிறைய வேல்கள் உண்டு. இந்த ஞானவேல், சக்தி வேலில் எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த எதிரிகள் நம்ம அழிக்கக்கூடியது மற்றும் இல்லாமல் எதிரிகளை எப்படின்னா புத்திசாலித்தனத்துடன் அழிக்கக்கூடியதாக மாறக்கூடியது ஞானவேலான சக்தி வேலாக இருக்கும். அப்புறம் வடிவேல் அப்படிங்கிறது என்னென்னா வடிவேல்ங்கிறதுல அதில் நம்மளுக்கு உள்ளுக்கு ஓம், அந்த வடிவேல் அந்த இலை அமைப்புடைய இடத்தில் ஓம் சரவண பவா அப்படின்னு எழுதியிருக்கும். இல்லாட்டா சில பேர் வேலில் என்னென்னா அந்த அருங்கோணம் வரைஞ்சி அதில் அதுக்கு நடுவில் ஓம் சரவண பவன் எழுதியிருக்கும். சில வேல் இந்த வேலாயுதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலாயுதத்துலலாம் நம்மளுக்கு ஒரு தகடு செஞ்சு அந்த தண்டில் வச்சுருப்பாங்க. வேலாயுதத்தில் நீளமான அந்த தண்டு இருக்கும். முனை அந்த வேலின் முனை சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலாயுதம் அதுதான் ரொம்ப இதான ஒரு போர்க்கருவியாக மாறுகிறது. அப்படிங்கிறது
அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த வேலுக்கு வந்து ரொம்ப பவர் உண்டு. அந்த ஏன் அதில் பவர் இருக்குன்னா, அது எந்திரம் வரைந்து அது உள்ளுக்கு சொருகியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அது மந்திர வேலாகவும் அது செயல்படும் அப்படிங்கிறதாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த வேலில் வந்து அவ்வளோ வித்தியாசங்கள் மாற்றங்கள் உள்ளதாக இருக்குது. நம்ம பொதுவாக எல்லா வேலையும் எடுத்து எடுத்து நம்ம வழிபாடு பண்ணுவது சிறந்தது கிடையாது. நம்ம சாமி ஃபோட்டோவில் வேல் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா, சாமி முருகருக்கு வந்து வேல் வைக்கும்போது உங்களுடைய முருகருடைய வேல் வந்து ஈக்குவலாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஆனால் உங்களோட முருகருக்கு தோள்பட்டைக்கு மேலே தலைக்கு மேலெல்லாம் சில பேருக்கு வேல் இருக்கும். அப்படி வேல் இருந்தால் உங்களுடைய ஆக்ரோஷத்தினுடைய அளவு வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நம்ம வாங்குற ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்து தோள்பட்டைக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தோள்பட்டை அல்லது தோள்பட்டைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கிற வேலா வாங்கினீங்கன்னா முருகருடைய வசத்தில் அந்த வேல் அமைவதாக இருக்கும். பொதுவாக நிறைய இதில் பார்த்தீங்கன்னா வேல் ஒரு கையில் இருக்கும், ஒரு பக்கம் சேவல் கொடி இருக்கும். இந்த சேவல் கொடியுடன் இருக்கிற வேல் வந்து வெற்றி வாகக்கூடியதாக இருக்கும். இன்னொரு வேல் வந்து ரொம்ப முக்கியமான வேல் வந்து வஜ்ரவேல். இந்த வஜ்ரவேல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது ரெண்டு பக்கமும் அந்த வேல் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் வேலின் தன்மை வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு 6 வேல் அமைச்ச மாதிரி உட்காந்துருக்கும். மேலேயும் கீழேயும் கீழே நடுவில் தண்டு மாதிரி இருக்கும். அது ஸ்க்ரூ மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வஜ்ரவேல் வந்து யார் கொடுத்தானா, இந்திரன் வந்து முருகபெருமானுக்கு கொடுத்துருப்பார். வெற்றி அடைஞ்ச உடனே வெற்றியின் சிம்பிளாக அவருக்கு தன்னுடைய தேவியானையும் கொடுத்துட்டு அப்புறம் ஐராவத யானையும் கொடுத்துட்டு வஜ்ரவேல்ங்கிற ஒரு முக்கியமான ஆயுதத்தையும் நம்ம முருகபெருமானுக்கு கொடுத்துருவார். இந்த வஜ்ரவேல் வந்து என்னென்னா ரொம்ப அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அழிக்க முடியாதது, முறியடிக்க முடியாதது. அது என்ன இது பண்ணனாலும் அந்த ஆயுதத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ வஜ்ர பாய்ந்த இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது. இந்த வஜ்ரவேல் வந்து யார் கையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வஜ்ரவேலை நான் நிறைய பேருக்கு சிபாரிசு சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு ஏன் சொல்லியிருப்பேன்னா, அந்த வஜ்ரவேல் வந்து இப்படி நம்ம திருக்குனா வந்து உள்ளுக்கு போய் சேர்ந்து மொட்டு மாதிரி தாமரை மொட்டு போல் சேர்ந்து விடும். அப்புறம் திரும்ப நம்மளுக்கு விரிக்கணும், ஒரு எதிரி வந்தால் விரிச்சா வந்து இப்படி தாமரை விரிஞ்ச மாதிரி விரிஞ்சிரும். அப்போங்கும் போது அங்கே விரியும் போது அந்த கார்னர் பகுதியெலாம் ஷார்ப்பாகிடும். அப்போது நம்ம அந்த வஜ்ரவேலை வந்து விரிச்ச இதில் இருக்கவே இருக்காது. அது வந்து திருகி அந்த மொட்டுக்கள் போல் தாமரை மொட்டு போல் கீழையும் மேலேயும் இருக்கும். அப்போ அந்த வேல் வந்து நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த வேலை வந்து இப்படி திருக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு வடை மாதிரி அப்படி தோற்றம் இருக்கும். மேல் வந்து மேலே உள்ளது வந்து அப்படி விரீரமாக இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம தண்டு வடை முடிச்சினுடைய லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே தாமரை மலர்ந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பின் இதில் உள்ளதை வந்து சிம்பிளாக காமிக்கும். கீழ் உள்ளதில் மூலாதாரத்தில் கீழே கவுந்து இருக்கும் தாமரை போல் அப்படி காமிக்கும். இதுதான் வஜ்ரவேலுடைய சிம்பிள். யாருக்கு வந்து இந்த முதுகு தண்டுவடை பிரச்சனை, முதுகு வலியினால் பிரச்சனை, அது வஜ்ரவேல் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, விட்டு கொடுப்பாங்க, நிறைய அவமானங்களை சந்திப்பாங்க. அவங்களுக்கு இந்த முதுகு தண்டுவடை பிரச்சனைகள்லாம் உருவாகும். அவங்க வந்து இந்த வஜ்ரவேலை கையில் வைக்கலாம். இந்த வஜ்ரவேல் விரிஞ்ச மாதிரி இருக்காது, மொட்டு மாதிரி அமைப்பில் இருக்கும். அதனால அது உங்களுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும், மொட்டு போல் அமைப்பு இருக்கிறதுனால. அந்த வேலை நான் வந்து சிபாரிசு பண்ணியிருப்பேன். அந்த வேலை வந்து நான் வந்து நெல் மணியில் அதை வந்து புதைச்சி வைக்க சொல்லுவேன். அந்த நெல் மணியில் புதைக்க வச்சுட்டு எப்போமெல்லாம் ஒரு காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி கொஞ்சம் கையில் வச்சுட்டு தியானம் பண்ணிவிட்டு திரும்ப நெல்லில் வைங்க. இதுக்கு நான் பூஜைங்கிறது அபிஷேகம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதை வந்து நெல்மணியில் வச்சு எடுங்க அப்படிம்பேன். மற்ற வேல்கள் அந்த வேல்களை ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோன்னா சாமிகிட்ட வந்து சமர்ப்பிச்சிடும். செம்பால் செய்து வேல் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாருக்கு கடகராசி அதிகம், கடகராசியில் இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப இறக்க குணமாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக தைரியம் இழந்த மாதிரி இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருவாங்க. அந்த உள்ளவங்களுக்கு வேல் காணிக்க கண்டிப்பாக இருக்கணும். அது ஆண்கள் வந்து தைரியம் இழக்கக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப இறக்க குணமும் ரொம்ப விட்டு கொடுக்குற குணமும் இருந்தால் அவங்களுக்கு பெண்ணால் ஆபத்து வரும். அப்போ இவங்களை அந்த அந்த இறக்க குணம் விட்டு கொடுக்குற தன்மை ஒரு ஆணுக்கு இருக்கும்போது பெண்கள் அவங்கள தவறா பேசுவாங்க, அந்த தப்பான பேர்லாம் வாங்கிடுவாங்க. அந்த பேர்லாம் வரக்கூடாதுன்னா அவங்க வந்து வெள்ளி வேல் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பழனிக்கு கொடுக்கலாம், எங்கேனாலும் கொடுக்கலாம். ஆறுபடை வீடுகளை ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு கொடுக்கலாம். முக்கியமாக வந்து திருச்செந்தூருக்கு போடுவது மிக சிறப்பாக இருக்கும். அதே இது வந்து கோவத்தின் அளவு அதிகமாக இருக்குது, அன்கண்ட்ரோலாக எனக்கு கோவம் போய்கிட்டே இருக்குது, என்னால் கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிற வந்து செம்பு வேலை வந்து கொடுக்கலாம் தானம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த செம்பு வேலும் வெள்ளி வேலும் மட்டும் நம்ம தானத்தில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது கொடுக்கும்போது உங்களுடைய இது வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் வந்து மரத்தினால் செய்த வேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிமலை முருகருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா, மரத்தினால் செய்த வேல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா மரத்தினால் ஏன் சுவாமிமலைன்னா அங்கே குரு நீச்சமாக இருப்பதினால் அந்த இடத்துல வந்து பிரம்மாவுடைய இது வந்து ரொம்ப குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால அங்கே போய் அந்த மரத்தினால் செய்த வேலை கொடுக்கும்போது சிறப்பான மாற்றங்கள் கொடுக்கும். அதனால் வேல் வந்து ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப சிறப்பாக கையாண்டால் அது பவராக இருக்கும். நிச்சயமா. இந்த வேல் வழிபாடு அப்படின்றத பொறுத்தவரை எல்லாருமே வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். வேல் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய தனித்துவமான முறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வேல் வழிபாடு அப்படின்னா அந்த வேலை வழிபட்டுட்டு நம்ம எடுத்து ஒரு கோவிலுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ வேல் வழிபாடு அப்படின்றது வீட்டில் வச்சு வழிபடவே கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? உண்மையிலே வேல் வழிபாடு அப்படின்றது வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதா? இது வரைக்கும் பண்ணதே இல்லை. இப்போ வந்து ட்ரெண்டானது இது. இந்த வேல் மாறல், இந்த வேல் வழிபாடு இது எல்லாமே இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் இது நடந்தது. 10 வருஷத்துக்குள்ளே நடந்த ஒரு வழிபாடு முறைகளில் மாற்றங்கள் இது. அதுக்கு முன்னால் வந்து என் மூதாதையர்கள் வந்து இதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து எடுத்துக்கொள்ள வரல. ஏன்னா அப்போ இருந்த உறவு நிலைகளும் சரி, அப்போ உள்ள நம்ம இறை வழிபாடு முறைகளும் சரி ரொம்ப வேறு. இப்போ உள்ளது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இறைவனை வந்து ஒரு ஊர்கா மாதிரி தொத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இறைவன் தான் நமக்கு மெயின் டிஷ்ஷாகவே உட்காந்துருக்காங்க. அதனால நம்ம வந்து எதை தின்னால் பித்தம் தனியும் அப்படிங்கிற மாதிரி யார் எது சொன்னாலுமே நம்ம ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கிறோம். அதனால் முதல்ல வந்து வேல் வழிபாடு வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஒரு மால் மாதிரி அமைச்சு அதில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணி அந்த வேலுடைய அந்த கிராமத்தில் அந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக எடுத்து பண்ணும்போது அதோடைய சக்தியை தாங்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த வேலை வந்து எல்லா பக்கம் பரப்புறது ஒரு தவறு கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக என் வீட்டில் நான் பண்ண போகிறேன்னா அதை தாங்கும் சக்தி அந்த வீடு கிடையாது. அந்த வீட்டுக்கு அந்த வலிமை இருக்கணும். அந்த வலிமை இருந்தால் தான் அந்த வேலையை நம்ம தொடவே முடியும். அதனால் அவ்வளோ எளிதில் வந்து இவங்க சொல்கிற மாதிரி முருகர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் நம்மளுடைய தமிழருக்கு என்ன குணமோ அதுதான் முருகர் குணம். சடன் கோபம், சடன் முன்கோபம் உண்டு. அதெல்லாம் உங்களால் கையாள முடியுமானா முடியாது. அதை ஒரு தமிழன் வந்து ஒரு இடத்துல இருந்து இடம் விட்டு இடம் வந்து அவன் வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றான்னா வாழ்ந்திருக்கவே முடியாது. அவனுடைய அறிவுத்திறமையுடன் அவனுடைய போல்ட்னஸ் யார் மதிக்கிறாங்களோ அங்கே தான் வாழ முடியும். அந்த தமிழனுடைய பண்பு தான் இந்த வேலுக்கும் முருகனுக்கும் உண்டு. முருகனுடன் சேர்ந்த வேல் தான் என்றைக்குமே மணக்கும். தனிப்பட்ட வேலை வைத்து நீங்கள் பூஜை பண்ணும்போது அது முருகனுக்கு கொடுக்குற தானமாக தான் இருக்கணும் முடிஞ்சு அது உங்கள் கையில் இருக்கும் ஆயுதமாக கிடையாது. அதை வந்து புரியவே மாட்டேங்குது. நான் முருகன்கிட்ட போய் இதை சமர்ப்பிக்கிறேன், உனக்காக நான் பூஜை பண்ணேன், நான் உன்னை தாயாக இருந்து அதை பூஜை பண்ணி நீ நல்லா இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது வேறு. அந்த வேலை நீங்கள் வச்சுருக்கும் போது அது தனிப்பட்ட முருகனுடன் சேரும்போது தான் வேலுக்கு மகிமை விளைஞ்சு தனிப்பட்ட வேலுக்கு வேலுண்டு பயமில்லை அப்படிங்கிறது முருகனுடன் அணைந்தால்தான் அந்த வேலுண்டு பயமில்லை அப்படிங்கிறது. அதனால் வேலுண்டு பயமில்லை. அதாவது முருகன் வந்து திருச்செந்தூரில் இருக்கும்போது வேல் வைக்கலை. திருச்செந்தூர் கடவுள்கிட்ட வேல் கிடையாது. அவர் கையில் ஒரு தண்டம் மட்டும்தான் உண்டு. அதனால் வேல் இல்லாத முருகர்னா திருச்செந்தூர் முருகர் தான். அந்த முருகர் பார்த்திங்கன்னா போரில் வென்று வெற்றி பெற்றார். அங்கே வந்து வஜ்ராயத்தை கையில் வாங்கினார். வஜ்ராயுதம்ங்கிறது வஜ்ரவேல், அந்த இதை வந்து கையில் வாங்கினார். அதனால் அவ்வளோ வலிமையான அந்த முருகருக்கு வந்து அவருடன் சேரும் வேலுக்கு தான் மகிமை விளைஞ்சு அவர் இல்லாத வேலுக்கு மகிமை கிடையாது. அதோடன் வேலுடன் சேர்ந்த வெற்றி கொடி, அதாவது சேவல் கொடி, இந்த ரெண்டும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா வேல் இந்த சைடு இருக்கும், சேவல் கொடி இந்த சைடு இருக்கும். அந்த காலத்தில் அந்த ஃபோட்டோ தான் இருந்திருக்கு. இங்கே வேல் இருக்கும், இங்கே சேவல் கொடி இருக்கும், கீழே வந்து ஒரு மயில் இருக்கும், மயில் காலில் பாம்பு பிடிச்சிருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து ராகு கேது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடியதும் ஆக்ரோஷத்தை எல்லாம் தன்வசப்படுத்தக்கூடியதாகவும் அந்த முருகர் ஃபோட்டோடைய அமைப்பே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ அந்த வடிவமைப்பிலே முருகர் ஃபோட்டோ வரல. சேவலையும் காணும், இங்கே உள்ள வெற்றி கொடியான இதையும் காணும், சேவலை காணும், மயிலை காணும். இது வெறுமனே முருகரை மட்டும் உட்கார வச்சுட்டு இந்த வேலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். மயிலுடன் சேர்ந்த வேல் அவ்வளோ அழகு, மயூரன், மகிழ்னி எல்லாமே அவர் தான். அப்போ அவ்வளோ அழகான ஒரு ஆளுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரோம். அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. நிச்சயமா வேல் வழிபாடு அப்படின்றது ஒன்று இருக்கா? வேல் வழிபாடு இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.